மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம விஜய் காவேரிய பார்க்கறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படிங்கிறதுலயே ஒரு குழப்பம் மாட்டிக்கு. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குமா? இல்ல இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குமா? அப்படின்னு சொல்லி எல்லா ட்ரெஸ்ஸையுமே எடுத்து போட்டு பெரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இத பார்க்குற அம்மு பாப்பா, "என்னப்பா இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, "பாப்பாவே நானே உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெஸ்ஸ எடுத்து குடுத்து, "இத போட்டுக்கிட்டு போங்க" அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்குது. இங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் மீட் பண்றாங்களாட்டுக்கு. விஜய் முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. காவேரி லேட்டா தான் வராங்க. ஸோ வந்த உடனே டிராஃபிக் அதனால தான் லேட்டு அப்படின்னு சொல்லி உட்கார்றாங்க. நம்ம விஜய்க்கு எல்லாமே தெரிஞ்சாலும் எதுவுமே தெரியாத மாதிரி காட்டிக்கிறாப்புல. "என்ன விஷயமா என்னைய மீட் பண்ணணும்னு சொன்னீங்க? அம்மு பாப்பாவ பத்தி ஏதாச்சும் பேசணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல, இல்ல நம்மள பத்தி தான் பேசணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நம்மள பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு காவேரி மிஸ்" அப்படின்னு சொல்லி நம்ம விஜயும் வந்து பாத்தீங்கன்னா, எதுவுமே தெரியாத மாதிரியே சமாளிச்சுக்கிட்டே வராப்புல. "ஆமா, ரொம்ப நாளாவே பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அத பத்தி தான் பேசணும்" அப்படின்ன உடனே, "ஓ! பாப்பாவுக்கு டியூஷன் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, அத பத்தியா?" அப்படின்னு விடாம நம்ம விஜயும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாப்புல. "இல்ல, இல்ல உங்க வீட்லயும், எங்க வீட்லயும் நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்க இல்லையா? அத பத்தி தான் பேசணும். நானும் உங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்கள பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்ல" அப்படின்னு சொல்லி நம்ம காவேரியும் விஜய் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. விஜய் மனசுக்குள்ளாரையே சந்தோஷப்பட்டாலும், அத வெளியில காட்டிக்காம வந்து பாத்தீங்கன்னா, "ஏன் இந்த திடீர் முடிவு? உங்கள யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு இப்படி முடிவ மாத்திக்கிட்டீங்களா?" அப்படின்னு நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. "இல்ல, இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு காவேரியும் வந்து கோவப்படாம விஜய்க்கு விட்டு குடுக்காம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, "நம்ம 2 பேரும் நடந்துக்கிட்டே பேசலாமா?" அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்ல, ஓகே சொல்லிடுறாப்புல. அதே நேரத்துல இங்க வந்து காவேரியோட அம்மா, அக்கா, தங்கச்சி எல்லாருமே ரொம்ப டென்ஷனா இருக்கிறாங்க. இந்த காவேரி போய் எதுவும் சொதப்பிடக்கூடாது அப்படிங்கிற டென்ஷன் தான். ஸோ ஆனா இவங்க 2 பேரும் பயங்கர ஜாலியா பேசிக்கிட்டு வராங்க. ஸோ நம்ம கொஞ்ச நாள் டேட்டிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி காவேரி விஜய் கிட்ட கேட்க, விஜய்யும் ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ அப்கமிங்ல என்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.